ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே மீண்டுமாக இந்த அதிகாலை உபவாச ஜெப வேளையிலே தேவ சமூகத்தை தேடி வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் தாமே இந்த காலை வேளையிலே நம்முடைய தியானத்தையும் நம்முடைய விண்ணப்பங்களையும் அங்கீகரிப்பதாக. இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொள்வது ஆண்டவர் என் மனதிலே சங்கீதம் 130வது அதிகாரத்தை கொண்டு வந்தார். அதிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் படித்துக் கொள்ளலாம். சங்கீதம் 130வது அதிகாரம். கர்த்தாவே, முதலாவது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆங்கிலத்தில் ஐம் காலிங் அவுட் ஆஃப் டெப்த்ஸ் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஆழம் ரொம்ப ஒரு பிராடர் டேம், அதே சமயத்துல ஒரு டீப்பர் டேம். எந்த ஆழத்துல இருந்துன்னு இந்த சங்கீதம் முழுவதும் நம்ம பார்க்க முடியல. ஆனா ரொம்ப ஏதோ ஒரு ஆழ்ந்த ஒரு பாதிப்பு, அந்த பாதிப்பிலிருந்து தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். ஆங்கிலத்தில் இதை வாசிக்கும் பொழுது, out of the depths have I cried unto you God. ஆழத்துல இருந்து அவர் கதறுகிறார், அழுகிறார் என்று சொல்லி ஆங்கில வேதாகமத்திலே இன்னும் ஆழமா அது போடப்பட்டிருக்கிறது. தமிழிலே கூப்பிடுகிறேன் என்று போடப்பட்டிருந்தாலும் ஆங்கிலத்திலே அழுது கெஞ்சுகிறார், கதறுகிறார் என்று வருகிறது. அப்ப நேச்சுரல் கொஸ்டின் இப்படி ஆரம்பிக்கும் பொழுது இயற்கையாகவே நமக்கு வரக்கூடிய கேள்வி, என்ன ஆழத்திலிருந்து கூப்பிடுறார்? ஏன் அவரை ஆழத்திற்கு அவருடைய சூழ்நிலை தள்ளினது? வாட் மேட் him to cry out, going into the deep? இந்த சங்கீதத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, 8 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எடுத்த உடனே அவருடைய ஆரம்பம், விண்ணப்பத்திற்கு அவர் நுழைவதற்கு 3வது வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீர் என்றால் யார் நிலை நிற்பான் ஆண்டவரே. முதல் 2 வசனம் it is talking about the posture of prayer. ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளுங்க, என் விண்ணப்பத்தை கேளுங்க, ஆழத்திலிருந்து கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றார். அடுத்து அவரு என்ன சொல்றாரு? இந்த அதிகாரம் முழுவதும் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த ஆழத்தின் கதறுதல், I don't think it is about his physical or temporal crisis or needs. சரீர பிரகாரமா ஏதோ வியாதி நிமித்தமாக அவர் கூப்பிடல, சுகத்திற்காக, அல்லது ஏதோ உலக பிரகாரமான ஒரு தேவை, அந்த தேவையின் விளிம்பில் இருந்து அவர் கதறுவதாகவும் நமக்கு தெரியவில்லை. This cry out of depths is a spiritual cry. This is a cry after hunger for God and His righteousness. இது
தேவனுடைய கிருபையையும் தேவனுடைய மன்னிப்பையும் தேவனோடு நெருங்கி இருக்க வேண்டும், தேவனோடு ஆழமாக ஓட வேண்டும் என்பதனுடைய ஒரு ஒரு தாகம், ஒரு பசி. இந்த சங்கீதம் முழுக்க முழுக்க ஒரு ஆவிக்குரிய ஒரு நெருக்கடியை மையமாக வைத்துதான் எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த காலை வேளையிலே தியானித்துக் பொழுது ஒரு கேள்வி எழும்பினது. எத்தனை பேர் நாம் நம்முடைய பாவத்திற்காக மிகவும் வருத்தப்பட்டு ஆழமாக பாதிக்கப்பட்டு அதன் விளைவாக தேவனிடத்துல மன்றாடி ஜெபிக்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில அநேக விதமான போராட்டங்களை சந்திக்கிறோம், அநேக விதமான ஜெபங்கள் பண்ணுகிறோம் போராட்டத்தின் அடிப்படையிலே. அப்போ ஒரு சில சூழ்நிலைகள், ஒரு சில பிரச்சனைகள் நம்ம என்ன செய்யுது, ஆழமாய் ஜெபிக்க தள்ளுது. அவுட் ஆஃப் டெப்ஸ் அப்படிங்கிற மோடுக்கு நம்ம போறோம். ஆண்டவரிடத்துல அழுகிறோம், போராடி ஜெபிக்கிறோம். பதில் வரல அப்படின்னோடனே சில சமயத்துல என்ன பண்றோம், அந்த கதறுதலை இன்னும் ஆழமாக்க வேண்டும் என்பதற்காக, ஐ எம் சின்சியர் லார்ட், ஐ வாண்ட் ஃப்ரம் யூ, உங்களிடத்திலிருந்து எனக்கு ஏதாவது ஒரு பதில் வேணும். நம்ம சில சமயத்துல என்ன பண்ணுவோம், உபவாசம் இருந்து ஜெபிப்போம், இப்படியாவது பதில் பெற வேண்டும் என்று சொல்லி. இந்த காலை வேளையிலே உங்க மத்தியிலே ஒரு கேள்வியை ஆண்டவர் வைக்கிறார். பாவத்து நிமித்தமாக நீங்கள் ஆழமாக உபவாசித்து என்றைக்காவது ஆண்டவருடைய சமூகத்திலே கதறி இருக்கிறீர்களா? என்னுடைய பாவத்திற்காக நான் ஒரு நாள், ஓகே, இன்னைக்கு நான் உபவாசம் இருந்து இந்த பாவத்துக்காக நான் ஆண்டவரிடத்துல டீல் பண்ண போறேன், இந்த பாவத்தை நான் உபவாசத்திலிருந்து டீல் பண்ண போறேன், அந்த அளவிற்கு என்னை ஆழமாக என்னுடைய பாவ நிலை தள்ளினதா? இங்கு தாவீது இல்லது, இது ஆரோகண சங்கீதம், சாங் ஆஃப் அசன்ஸ்மாங்க. இந்த சங்கீதத்தை எழுதினவர் ஆபத்து நிமித்தமாக பாரப்பட்டு அதன் விளைவாக தன்னை ஆழமாக பரிசோதனை செய்கிறார். அப்ப என்ன பாவம் போடப்படல, ஆனா பாவத்தை குறித்து அவர் ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறார் என்பதை நாம் தெரியும். அப்ப அவர் எப்படி ஆரம்பிக்கிறாரு, ஆண்டவரே நான் பாவிதான், என்னுடைய பாவம் என்னை அமிழ்த்துகிறது, என்னுடைய பாவம் எனக்கு வேதனையை கொண்டு வருகிறது, என்னுடைய பாவம் எனக்கு அவமானத்தை கொண்டு வருகிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய பாவம் எனக்கு அதிகமான குற்ற உணர்வை கொண்டு வருகிறது, அதனால நான் ஆழத்திற்கு தள்ளப்பட்டு விட்டேன். ஆனா ஆண்டவரே, என்னுடைய அக்கிரமத்தை நீங்க கவனிப்பீங்கன்னா, என்னுடைய அப்பனு மாத்திரம் இல்ல, யாராவது ஒரு மனிதனுடைய அக்கிரமத்தை மாத்திரம் நீங்க போக்கஸ் பண்ணுவீங்கன்னா யார் ஆண்டவரே நிலைய நிற்பா? பதில் என்ன? இல்ல, யாருமே நிக்க முடியாது. இதான் ரோமர் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், எல்லோரும் பாவம் செய்து தேவமகிமையற்றவர்களாக போய்விட்டார், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாயிரம் இல்லை. அப்ப எல்லாரும் தவறு செய்கிறோம். எங்க தவறு நீங்க மனசுல வைத்து எங்களை டீல் பண்ணுவீங்கன்னா நாங்கெல்லாம் எப்படி ஆண்டவர்? எங்களுக்கு ஹோப்பே கிடையாது, எங்களுக்கு வாய்ப்பே கிடையாது, வாழ்க்கைக்கான வாய்ப்பே கிடையாது, வாழுவதற்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு இங்கு அவர் ஆண்டவரிடத்திலே தன்னுடைய ஆதங்கத்தை பதிவு செய்கிறார். அப்ப
ஆண்டவரிடத்திலே நாம் என்றைக்கு கடைசியாக இப்படி நம்மளுடைய பாவத்திற்காக பரிதபித்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் மன்றாடினோம்? சரி, அடுத்து என்ன இருக்கிறார்? உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு என்று எழுதுகிறார். இதை நான் ஆங்கிலத்துல வாசிக்கிறேன், அப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்கு, தாட்டை டீல் பண்றேன். But there is forgiveness with thee, that you may be feared. யார் நிலைநிற்பா ஆண்டவரே? யாருமே நிலைநிற்க முடியாது அப்படின்னு சொன்ன பிறகு பட் அப்படின்னு வருது. எங்கெல்லாம் பட் வருதோ, தேர்ஃபோர் வருதோ, அதெல்லாம் ஒரு ஷிஃப்ட், ஒரு டேர்னிங்கை குறிக்குது. அது ஒரு இம்பார்ட்டன்ட் சத்தியத்தை கொடுக்கும். பட் ஆனாலும் ஆண்டவரே, தமிழ்ல அது கரெக்டா இல்ல, அதனாலதான் நான் இங்கிலீஷ்ல எடுத்தேன். பட் ஆனாலும் நான் தவறு செய்துட்டேன். என் தவறு எனக்கு மன சங்கடத்தை மாத்திரமல்ல, ஒரு பெரிய குற்ற உணர்வை கொண்டு வருகிறது. ஆனாலும் எனக்குள்ளே இந்த குற்ற உணர்வின் மத்தியிலே, இந்த கதறுதல் மத்தியிலே உம்முடைய கேரக்டர் எனக்கு தெரியும் ஆண்டவரே. பாவத்தின் மத்தியிலே தேவனுடைய கேரக்டர் அவன் டுவெல் பண்றான். உங்களிடத்தில் மன்னிப்பு உண்டு ஆண்டவர். நான் பாவம் செய்தாலும் என்னுடைய பாவத்திற்கு என்ன பாவமாக இருந்தாலும் அந்த பாவத்திற்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. இதுதாங்க சுவிசேஷம். சங்கீதக்காரன் ஆண்டவராய் இயேசு சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பதாகவே இதை எழுதினவங்க, இது தாவீதும் எழுதல, யார் எழுதுனான்னு தெரியல, ஆனா சுவிசேஷத்தை குறித்து நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். சுவிசேஷம் என்ன? இயேசு எனக்காக வந்தார், மரித்தார், என்னுடைய பாவத்திற்கு விடுதலையை கொடுத்தார். I am cleared from guilt and I am cleared from judgment. அதுதான் gospel. அது அவர் இங்கு பல ஆயிரம் வருடத்துக்கு முன்பதாகவே அதை அவர் உணர்ந்து எழுதுகிறார் சங்கீதக்காரன். அப்ப பாவம் செய்வது நம்மை ஆழத்தில் தள்ளினாலும் அது நம்மை தேவனை விட்டு தூர தள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஏனென்றால் நம் தேவன் மன்னிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். என்ன பாவமாக இருந்தாலும் சரி, உம்மிடத்துல மன்னிப்பு உண்டு ஆண்டவரே. ஏன்னா நீங்க மன்னிக்கிற தேவன். You are not God of punishment. அது பின்னாடி வரும். ஆனா முதலாவது எனக்கு தேவை, என் தேவன் என்னுடைய நிலையிலே என்னை ஏற்றுக்கொள்கிறார், என்னை மன்னிக்கிறார் என்கிற அந்த ஒரு உத்தரவாதம், அதை நான் நம்ப வேண்டும். நான் பாவத்திலே மரித்தவனாய் இருந்தாலும், பாவத்திலே தொடர்ந்து உழன்று போராடி கொண்டிருந்தாலும், ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது, அதை ஆண்டவரிடத்திலே கொடுக்கும், அந்த பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா தேவன் என்னை ஆக்கினையிலிருந்து, அவருடைய கோபாக்கினையிலிருந்து, both from condemnation and anger or wrath, ரெண்டுல இருந்து ஆண்டவர் என்ன செஞ்சிடறாரு? விடுதலை செய்கிறார். அதனாலதான் ஆண்டவர் இடத்துல போகணும். நான் தவறு செய்யும் பொழுதுதான் அதிகமாக ஆண்டவர் இடத்துல போகணும். நிறைய பேர் தவறு செய்யும் பொழுது ஆண்டவரிடத்தில் போக நாம் மறுக்கிறோம், தயங்குகிறோம். இவ்வளவு பாவம் செஞ்சுட்டோம், பாவம் நம்ம எப்படி போய் ஜெபம் பண்றது? இல்லை, அப்பதான் நம்ம ஜெபம் தேவை. அதுதான் நாங்க சங்கீதத்திலே படிக்கிறோம். But that is forgiveness with you. ஆண்டவர் மன்னிக்கிற தேவன் என்பதை அவர் இங்கு சித்தரிக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த மன்னிப்பை அவர் எவ்வளவு சின்சியரா, சீரியஸா, கிரேட்ஃபுல்லா எடுக்கிறார் அப்படிங்கறத அடுத்த ஃப்ரேஸ் சொல்லுது. பட் தேர் இஸ் forgiveness with
you that you may be feared. தமிழ்ல உமக்கு பயப்படும்படிக்கு. அப்ப பாவத்தினுடைய உச்சத்திலிருந்து ஆழத்திலிருந்து ஒரு மனிதன் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவன் நிர்கதியாய் இருக்கும் பொழுது, அவன் நிர்கதியாகவே இருந்து தேவனை விட்டு போக வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் மன்னிக்கக்கூடிய தேவன். அவர் மன்னித்து விட்டார், அவர் மன்னிப்பார் என்கிற அந்த நிச்சயம் எனக்கு இருக்கும் பொழுது, அது என்னுடைய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும்? தலைகீழாக திருப்ப வேண்டும். அவர் மன்னிக்கிற தேவன் என்பதற்காக நான் மீண்டும் மீண்டும் போய் துணிகரமாய் தவறு செய்யக்கூடாது. நான் தேவனுக்கு பயப்பட வேண்டும். அநேக நேரங்களிலே மன்னிக்கிற தேவனா இருக்கிறபடினாலே பாவம் செய்வதற்கு நாம் துணிகரம் கொண்டு விடுகிறோம். ஏன்னா போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம். அது அல்ல. சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார், ஆனாலும் ஆண்டவரே உம்மிடத்தில் மன்னிப்பு இருக்கு. நான் எவ்வளவு மோசமானா இருந்தாலும் என்னை நீ ஏற்றுக்கொண்டு என்னை மன்னிக்கிற தேவன். அதனால நான் என்ன செய்யறேன்? உமக்கு நான் பயப்படுகிறேன். இது இந்த பயம் இது ஒரு நேச்சுரல் ஃபியரை பத்தி இங்க சொல்லப்படல. ஒரு எஜமானுக்கு வேலைக்காரன் தவறு செஞ்சுட்டா பயப்படுற அந்த மாதிரி ஒரு பயம் அல்ல. சிறு குழந்தை தவறு செய்து விட்டால் பெற்றோருக்கு பயப்படுமே, டெரர் மாதிரி, அந்த பயம் அல்ல. இந்த பயம் என்ன? பொதுவாக வேதாகமத்தில் அடிக்கடி நான் சொல்வது ஒன்று, நிறைய இந்த பிளாட்ஃபார்ம்ல சொல்லியிருக்கேன். பொதுவாக வேதாகமத்திலே பயம் என்று சொல்லும் பொழுது தேவனுக்கு செவி சாய்ப்பதும் தேவனுக்கு கீழ்ப்படிதலுக்கும் அது அடையாளமாக இருக்கிறது. இன்னொரு அடையாளம், தேவன் பரிசுத்தமுள்ள தேவன் என்பதனாலே நாம் அவருக்கு ஆழமான மரியாதை செலுத்தி அவரை நாம் ஆராதிப்பதற்கு ஒப்புமையாக இருக்கு. சோ இந்த இடத்துல என்ன மீன் பண்றாரு ஆண்டவரே? ஆனாலும் உம்மிடத்துல மன்னிப்பு இருக்கு, அதனால நான் உம்முடைய வழியில இனிமே நடப்பேன், இனி அதே தவறை நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ அவர் கொடுக்கிறார். அது இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம பார்த்தோம்னா, ஆண்டவரே நீங்க மன்னிச்சிட்டீங்க, ஆனா இன்னொரு முறை நான் தவறு செய்யும் பொழுது நான் நியாய தீர்ப்புக்கு உட்பட்டவனாய் இருக்கிறேன். ஆகவே நான் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேனே தவிர மீண்டும் அந்த தவறை செய்ய மாட்டேன். So it is rather fear for judgment of sins. இது ரொம்ப முக்கியங்க. இந்த உணர்வு இருந்தாதான் நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம் என்று அர்த்தம். இந்த உணர்வு இருக்கக்கூடியவங்க தான் தொடர்ந்து பாவத்தை செய்வதற்கு துணிகரம் கொள்ள மாட்டாங்க. அட்லீஸ்ட் துணிகரம் செய்ய மாட்டாங்க. அவர் தொடர்ந்து நீங்க படிச்சீங்கன்னா நேரம் இல்லை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான வேகமாக ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் அதை தொடர்ந்து அவர் என்ன செய்கிறார் என்றால், இவ்வளவு உத்தரவாதத்தோடு அவர் ஆண்டவரை நோக்கி பார்த்தாலும் அவருக்குள்ளே ஒரு போராட்டம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த போராட்டத்தை அவர் கிளியர் பண்றதுக்கு என்ன செய்யறார்? 5ஆம் வசனத்துல, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. 4 முறை ஒரு வார்த்தை வருது, காத்திருக்கிறேன், காத்திருக்கிறேன், காத்திருக்கிறேன். சில சமயங்களிலே நாம் எவ்வளவுதான் நம்மளுடைய தேவன் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், மன்னிக்கக்கூடியவர் என்கிற அறிவு நமக்கு ஆழமாக இருந்தாலும் நமக்குள்ளே அதை காட்டிலும் அதிகமாக சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கு. சங்கீதக்காரன் அந்த சந்தேகத்திலே தான் போராடுகிறான். என்னுடைய பாவத்தை ஆண்டவர் நிச்சயமாகவே மன்னித்து விட்டாரா? இன்னும் அந்த ஒரு அஷூரன்ஸ் அவருக்கு வரல. அப்ப அவர் என்ன செய்யறாரு?
நான் தொடர்ந்து காத்திருக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு அந்த அஷூரன்ஸ் வர்ற வரைக்கும், உறுதி வர்ற வரைக்கும் நான் காத்திருக்கிறேன். நான் அப்படி காத்திருக்கும் போது நான் எப்படி காத்திருக்க போகிறேன்? ஒரு பாசிவ் வெயிட்டிங் இல்ல. உம்முடைய வார்த்தையை நான் நம்பி காத்திருக்க போகிறேன். அப்ப காத்திருக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை மீண்டும் மீண்டுமாக நாம் வாசிக்க வேண்டும். வேதம் பாவத்தை குறித்து என்ன சொல்லுகிறது? மன்னிப்பை குறித்து என்ன சொல்லுகிறது? அன்பையும் இரக்கத்தையும் குறித்து என்ன சொல்லுகிறது? பாவத்தை மன்னித்து விட்டாரா என்கிற போராட்டம் வரும் பொழுதெல்லாம் நம்ம எங்கதான் போகணும்? திரும்பி திரும்பி நம்ம ஃபீலிங்ஸ் போகக்கூடாது. அடுத்தவங்கள்ட்ட போய் கேட்கக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? அழிந்து போகாத, தரையிலே விழாத, ஒருபோதும் ஒழியாத அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? அதை நான் ஆழமாக மீண்டும் மீண்டுமாக நான் படிக்க வேண்டும். அப்ப இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி காத்திருப்பது ஒன்று, ஆண்டவரையே எதிர்பார்த்து காத்திருப்பது. 6வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, என் ஆத்துமா ஆண்டவருக்கு hoping in the word and hoping in God. பாவத்துக்கு விரோதமான போராட்டம் வரும்போது நீங்க ஃபீலிங்ஸ்க்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா போச்சு. சாத்தான் அங்கதான் கொண்டு போவான். குற்ற உணர்வை கொண்டு வந்து உங்க உணர்ச்சி மூலமாக உங்களை சாய்க்க பார்ப்பான். 2 காரியம் தாங்க நீங்க காத்திருக்க வேண்டியது. தேவனுடைய வார்த்தை மையமாக வைத்தும், தேவனையே மையமாக, கேரக்டர் ஆஃப் காட் திரும்பி திரும்பி நீங்க படிப்பீங்க. இந்த தேவன் எப்படி காத்திருக்கிறாரு? கர்த்தரை வசனத்திலே கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அடுத்த வசனம், சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக் கொள்வார். இப்ப இங்க ரட்சிப்பை குறித்து, ரிடம்ஷனை குறித்து, மீட்பை குறித்து பேசப்படுகிறது. அவருடைய கிருபையை குறித்து பேசப்படுகிறது. திரளான மீட்பை குறித்து பேசப்படுகிறது. அப்ப எந்த ஒரு மனிதன் எந்த நிலையிலே எப்படி தவறு செய்தாலும் அவன் தேவ சமூகத்திலே செல்லும் பொழுது அவனுக்கு அவருடைய கிருபை உண்டு. அந்த கிருபையை நான் நம்ப வேண்டும். அவனுக்கு ஒரு மீட்பு உண்டு. அந்த மீட்பை நான் நம்ப வேண்டும். அதான் நான் சொன்னேன், ஆண்டவராய் இயேசு மரித்து அதற்கு பிறகு சுவிசேஷம் என்கிற வார்த்தை வருவதற்கு முன்பதாகவே, சீஷர்கள் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவதற்கு முன்பதாகவே இந்த சங்கீதத்திலே சுவிசேஷத்தை தெளிவாக, சுவிசேஷம் என்கிற வார்த்தை வராவிட்டாலும் சுவிசேஷத்தினுடைய சாரம்சம், முழுமையான ஒரு மன்னிப்பு, நிறைவான ஒரு மீட்பு, நிறைவான ஒரு தெய்வம் ஒருவர் உண்டு என்பதை சங்கீதக்காரன் ஆழமாய் சொல்லியிருக்கிறார். பாவத்தை குறித்து நம்ம ரொம்ப போராடி கொண்டிருந்தால், ஒருவேளை யாரோ ஒருத்தர் இந்த காலை வேளை உங்க பாவத்தின் நிமித்தமாக நீங்க போராடி கொண்டிருக்கலாம். அது நிமித்தமாக சந்தேகத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். அது உங்க ஜெப வாழ்க்கையை அதைரியப்படுத்தி கொண்டிருக்கலாம். மீண்டும் மீண்டுமாக சாத்தான் உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய பாவத்து நிமித்தமாக தான் ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லை என்று மீண்டும் மீண்டுமாக உங்களை அதைரியப்படுத்தி உங்களிடத்திலே பொய்யான குற்றச்சாட்டை சொல்லிக் கொண்டே இருக்கலாம். உங்களுடைய பழைய பாவம் மீண்டும் மீண்டுமாக சாத்தான் கொண்டு வந்து உங்களை அமிழ்த்த பார்க்கலாம். அதனால நீங்க ஆழமாக போய் கதறி கொண்டிருக்கலாம் உங்க மனதிற்குள்ளே. ஆனா சங்கீதத்திலே நாம் பல இடங்களிலே வாசிக்கிற மாதிரி, வேதத்திலே பல இடங்களிலே மோசே
ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே உம்முடைய மகிமையை காண்பித்தருளும் என்று சொன்ன பொழுது, ஆண்டவர் அவருடைய மகிமையை எப்படி வெளிப்படுத்தினார்? வெளிச்சத்திலும் சத்தத்திலும் வெளிப்படுத்தவில்லை. மாறாக அவருடைய மகிமையை மோசேக்கு அவர் வெளிப்படுத்தும் பொழுது, இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியம் உள்ள தேவன், 1000 தலைமுறைக்கும் இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். அதுதான் நம் தேவன். நம்ம ஆழத்தில் பாவத்தினுடைய ஒரு மாரல் ஸ்பிரிச்சுவல் கிரைசிஸ்க்கு நம்ம போகும் பொழுது, நமக்கு சந்தேகம் வரும் பொழுது, இது சங்கீதம் 34:6-7 அல்லது 6-7 மாத்திரம் நம்ம வைத்து அல்லது 9 வரைக்கும் வைத்து ஆண்டவரிடத்திலே மீண்டும் மீண்டுமாக இப்படிப்பட்ட ஒரு தேவனை நான் ஆராதிக்கிறபடியினாலே, கெட் பிஹைண்ட் மீ சேட்டன், சாத்தானை என்னை விட்டு அகன்று போ, உன்னுடைய பொய்யை எனக்குள்ளே திணிக்காதே என்று சொல்லி நாம் தைரியமா எழுப்பி ஜெபிக்கணும். எனக்கு அதனால அந்த சங்கீதம் 51 ரொம்ப பிடிக்கும். சங்கீதம் 51 நீங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் ஆழத்துல இருந்து ஆரம்பிப்பார். மொக்கு விரோதமா தவறு செஞ்சுட்டு ஆண்டவரே என்னை சுத்திகரியும். அதுக்கு பிறகு ஒரு டிரான்சிஷனுக்கு வருவாரு. ஆனா கடைசியில் என்ன சொல்லுவாரு? பாதகருக்கு உடைய வழியை அறிவிப்பேன். முடிஞ்சு போச்சு. பாடினாரு, புரோக்கன் ஹார்ட், கண்ட்ரைட் ஸ்பிரிட் எல்லாம் வந்துச்சு. நொறுக்கப்பட்டார் பாவத்து நிமித்தமாக. அதிலே அமிழ்ந்து போகல. நான் எழும்பி போய் ஆண்டவர் எனக்கு கொடுத்த மன்னிப்பை உலகத்திற்கு பறைசாற்றுவேன் ஆண்டவரே. அதுதாங்க 13 வசனத்துல அதுதான் நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 51 I will teach transgressors thy ways and sinners will be converted to thee. பாருங்க, ஒரு ஊழியக்காரனை மாறிட்டேன், அவ்வளவுதான். ஆண்டவரே நான் பாவிகளுக்கு உடைய வழியை தெரிவிப்பேன், பாவிகளை உமக்கு என்ன செய்வேன்? நான் கன்வெர்ட் பண்ணுவேன். ஆத்தும ஆதாயத்துக்குள்ள போயிட்டேன். பாவி 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 பாவினே லைஃப் முழுவதும் நிறைய பேர் வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி விடுகிறோம் இல்ல. அதனால என் ஜெபம் கேட்கப்படலன்ட்டு ஜெபத்தை விட்டுறோம் இல்லைங்க. ஆண்டவர் எப்பனாலும் என்ன பாவனாலும் மன்னிச்சிடுறாரு. அதான் நம்ம ஏற்கனவே தியானித்தோம். மன்னிக்கிறாங்கிறதுக்காக அது அட்வான்டேஜ் எடுக்கணுங்கிறது சத்தியம் அல்ல. ஒரு கிராட்டிடியூட் வரணுங்க. என் பாவத்தை மன்னிச்சிட்டார், இனிமே ஆண்டவருடைய வழியில் நடப்பேன், அவருக்கு பயந்து நடப்பேன், அவருக்கு உரிய கனத்தை கொடுப்பேன், மரியாதையை கொடுப்பேன், அவரை நான் ஆராதிப்பேன். இதுதாங்க முக்கியம். இந்த காலை வேளையிலே நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை ஆண்டவரிடத்துல தொடர்ந்து தவறு செய்து ஆண்டவரை விட்டு தூரமா இருந்திருக்கிறோமா? நம்ம புத்தகத்திலே நம்முடைய பாவங்கள் கிறுக்கப்படாமல் இருக்கிறது என்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறதா? ஒரு ஆழமான கன்விக்ஷன் வரணுங்க. ஆண்டவர் மன்னிக்கிற தேவன். அவர் மன்னிக்கிற தேவன் மாத்திரமல்ல, அவர் மீட்கிற தேவன். அவர் மீட்கிற தேவன். அவர் இஸ்ரவேலை மீட்டது போல அவருடைய எல்லா, நீங்க பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை பயன்படுத்த all his iniquities, எல்லா பாவத்துல இருந்தும் there is not one sin where Jesus blood will not forgive. இல்ல, எல்லா பாவம், என்ன பாவம்? காலையில் கண்களை மூடுவோம், ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம். ஏதோ ஒரு பாவம், பெரிய பாவம், அதனால இந்த பாவத்தை ஆண்டவர் மன்னிக்க மாட்டார், அதை மன்னிக்காதனால்தான் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று ஒருவேளை நீங்க போராடி கொண்டிருக்கிறீங்களா? அதனால ஆண்டவர் உங்களிடத்துல ஒருவேளை பேசி கொண்டிருக்கிறாரோ, ஆண்டவரிடத்துல உங்க ஒப்பு கொடுங்க. பரவாயில்லங்க, பழையதை நாம் நினைக்க வேண்டாம். பழையதை நாம் திருத்த முடியாது, அது முடிந்து விட்டது. ஆனா இன்றைக்கு எப்படி வாழப்போகிறேன், இனி எப்படி வாழப்போகிறேன், அதை என்னால் மாற்ற முடியும்.
பழையன கழிதல், புதியன புகுதல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பழம். அந்த பழசையே நினைச்சு நினைச்சு உங்களை ஒரு வேதனைக்குள்ள அல்லது செல்ஃப் பிட்டிமாங்கல்ல, சுய பரிதாபத்துக்குள்ளேயே ஆழ்த்தி உங்களை வெளியே வர விடாம செய்யறது சாத்தானுடைய வேலை. இந்த காலை வேளையில ஆண்டவரிடத்துல நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, ஐ எம் நாட் கோயிங் டு ஃபால் இன்டு த trap of devil in self pity. I am going to come out of it. For this I am going to cry out of my depths. ஆழத்திலே நான் உண்மை நோக்கி கூப்பிட போறப்பா. இனிமே நான் ஆண்டவரே என்னுடைய பழச நினைச்சு நினைச்சு பரிதாபமான வாழ்க்கை வாழ்ந்தது போதும் ஆண்டவரே. இனி நான் அப்படி வாழ போறது இல்லை ஆண்டவரே. எனக்கு ஒரு விடுதலை நீர் கொடுத்து விட்டு, ஆகவே இனி நான் உம்முடைய வழிகளில் நடக்க போகிறேன். உம்மிடத்தில் ஆழமாய் ஜெபிக்க போகிறேன், அதிகமாய் ஜெபிக்க போகிறேன். பாவம் இனி என்னை ஜெபிக்க தடை பண்ண நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நீங்க ஒப்பு கொடுத்து தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக இந்த காலை வேளையில ஒரு பெரிய உத்தரவாதத்தை கொடுக்கிறார். போராடிட்டு இருக்கு யாரோ, கண்டிப்பா போராடிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு 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 நிம்மதி, ஒரு மன அமைதி, அதை இழந்திருக்கிறீங்க உங்க தவறு நிமித்தமா. நான் சொல்றேன், என்ன பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல, அவர் God and the atonement he made through Jesus at the cross, அது போதுங்க. There is plenty of mercy in him. There is plenty of redemption in him. அந்த உத்தரவாதத்தை கொடுக்கும்படியாக தான் இது கிறிஸ்டியானிட்டியினுடைய ஒரு பேசிக்ஸ். இதுலயே நிறைய பேர் போராடுறோம். ஆண்டவர் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறார். ஆகவே சங்கீதக்காரனை போல அந்த நம்பிக்கையிலே சாங் ஆஃப் அசென்ட், ஆரோகண சங்கீதம்னா அசென்ட். அசென்ட்னா என்ன? கோயிங் அப், கிளைம்பிங் அப். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இனி நான் மேல் நோக்கி போக போகிற ஆண்டவரே, உம்முடைய பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தோடு இனிமே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் படிப்படியா மேல போக போற ஆண்டவரே. நேத்த குறித்து நான் இனிமே கவலைப்பட போறதில்லை ஆண்டவரே. முடிந்ததை குறித்து இனிமே நான் வேதனைப்பட போவதில்லை ஆண்டவரே. அது செய்ததுதான் ஆண்டவரே. ஆனா அதை நீ தாவீதுக்கு மன்னித்தது போல எனக்கு மன்னிப்பீரப்பா. பேதுருக்கு மன்னித்தது போல எனக்கு மன்னிப்பீர் ஆண்டவரே. எந்த பெரிய பாவியாக இருந்தாலும் நீர் ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் என்பதை பேதுரு மூலமாக, தாவீது மூலமாக நாங்கள் அறிந்திருக்கிறோமே. ஆகவே இனி நாங்க டெஸ்பேர்ல மூழ்க மாட்டோம் ஆண்டவரே. ஆண்டவரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவர் உங்களை வரக்கூடிய காலங்களிலே இந்த அறிக்கை நிமித்தமாக வரக்கூடிய நிரந்தரமான மன அமைதி, சமாதானம், அவர் மாத்திரம் கொடுக்கக்கூடிய அந்த சமாதானத்தினால் உங்களை நிரப்புவார். நேசிக்க அன்புள்ள ஆண்டவர், இந்த காலை வேளையில் ஆழத்திலிருந்து சங்கீதக்காரன் உண்மை கூப்பிட்டது போல நாங்களும் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவரே எங்களுடைய பாவ போராட்டத்தின் ஆழத்திலிருந்து உண்மை கூப்பிடுகிறோம். When we take stock of our lives in the past, oh God, it brings a sense of judgment and condemnation, oh God. என் பழைய வாழ்க்கையை நாங்க பார்க்கும் பொழுது நியாய தீர்ப்பும் ஆக்கினையும் கோவாக்கினையும் தான் எங்க மனதுல வருதப்பா. ஆனா ஆண்டவரே, இன்றைக்கு அது வர வேண்டிய அவசியம் அல்ல. மாறாக நீ மன்னிக்கக்கூடிய தேவன். உடைய மன்னிப்பு எப்பொழுதும் எங்களுக்கு காத்திருக்கிறது. அதற்காக நீ விளைக்கரையும் செலுத்தி விட்டீர் ஏற்கனவே. நாங்கள் ஆபிரகாமை போல விசுவாசிக்க வேண்டும், அந்த விசுவாசம் எங்களுக்கு நீதியாக எண்ணப்படும் என்று சொல்லி இந்த காலை வேளை நீர் எங்களை நீ நம்பிக்கையை கொடுத்து உற்சாகப்படுத்துகிற உடைய தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் யார் யாரெல்லாம் ஆண்டவரே இந்த சந்தேகத்திலே அவர்களுடைய ஆண்டவரே ஆவி ஊசலாடி கொண்டிருக்கிறதோ, இந்த காலை வேளையிலே உங்க தெய்வீக வார்த்தைகள் வல்லமையாய் இறங்கட்டும், நம்பிக்கையை ஊட்டட்டும். பாவத்திலிருந்து விடுதலை எனக்கு உண்டு என்கிறதுல இனி ஒரு உத்தரவாதத்தோடு அவர்கள் வாழ்க்கையை துவங்க ஆண்டவர் கிருபை செய்யுங்கப்பா. ஒருவேளை ஆண்டவரே ரொம்ப மோசமான ஒரு ஒரு பாவத்தை செய்து யாரோ போராடி கொண்டிருக்கலாம். என்னுடைய பாவத்தின் நிமித்தமாக என் குடும்பத்திற்கு இவ்வளவு நஷ்டம் வந்து விட்டதே,
என்னுடைய பாவத்து நிமித்தமாக எனக்கு இழப்பு வந்து விட்டதே, நான் எனக்கு அருமையானவர்களை இழந்து விட்டேனே என்கிற குற்ற உணர்வோடு யாராவது வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆண்டவரே, தெரியல ஆண்டவரே. ஆனா யார் எந்த நிலையில இருந்தாலும் இந்த காலை வேளையிலே உம்முடைய ரட்சிப்பின் சுவிசேஷம் அவர்களுக்குள்ளாக ஆழமாக ஆவியானவர் பதிப்பீராக, விடுதலையை உண்டாக்குவீராக. They don't have to be in the bondage anymore. Set them free in the name of Jesus, I pray, Lord. விடுதலை இயேசுவின் நாமத்தில் கொடுத்து அனுப்புவீராக. உத்தரவாதத்தோடு, நம்பிக்கையோடு, மகிழ்ச்சியோடு இந்த நற்செய்தியை, ஆண்டவர் என்னை விடுவித்தார், என்னை பாவத்திலிருந்து விடுவித்த ஆண்டவர் உன்னையும் விடுவிப்பார் என்று சொல்லி சங்கீதக்காரனை போல பாதகருக்கு, பாவிகளுக்கு உம்முடைய வழிகளை அறிவிக்கக்கூடிய பிள்ளைகளாக, சோல் வின்னராக ஒவ்வொருவரையும் நீ மாற்றுங்கப்பா. இவர்களுடைய அனுபவத்தை வைத்து இவர்கள் மீண்டும் மீண்டுமாக ஆண்டவரே அந்த செல்ஃப் பிட்டியிலே உளறுவதற்காக அல்ல, இவருடைய அனுபவத்தை வைத்து இதே பாதிப்பில் இருக்கக்கூடிய அநேகரை உம்மண்டை ரட்சிப்புக்கு ஏதுவாக திருப்புவதற்கு உம்முடைய கருவிகளாக தான் நீர் இவர்களை பார்க்கிறீர். இந்த நாளில் இருந்து இவர்கள் ஒவ்வொருவரும் அப்படியே தங்களை பார்ப்பார்களாக. ஒவ்வொருவரையும் நீர் அப்படியே ஆசீர்வதிப்பீராக என்று நான் செபிக்கிறேன் அப்பா. உங்க கிருபையில கரம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இனி பற்றி பிடித்து நடத்தட்டும் என்று நான் இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். வாழ்நாள் முழுவதும் இனி பாவத்து நிமித்தமான சந்தேக போராட்டத்திலே ஒருவர் கூட இருக்கக்கூடியவங்க அப்பா, இவர்களை மாத்திரமல்ல இவர்களை சார்ந்தவர்களுக்கும் போய் ஆண்டவரே உற்சாகப்படுத்தி சாத்தானை நாங்கள் ஜெயிக்க எங்களுக்கு கிருபை தான். தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த காலை வேளையை நோக்கி ஜெபிக்கக்கூடிய யாராவது ஆண்டவரே இந்த காலை வேளையில இருப்பார்கள் என்றால், எந்த தேவை நிமித்தமாக உம்மிடத்திலே ஜெபித்தாலும் அதற்கு நீர் பதில் தருவீராக என்று நான் ஜெபிக்கிறேன். சரீர பலவீனத்தோடு ஆழத்திலிருந்து நோக்கி கூப்பிடுறவர்கள் இருப்பாங்கன்னா, குடும்ப ரீதியாக பிரச்சனையோடு ஆழத்திலிருந்து கூப்பிடுவர்கள் இருப்பாங்கன்னா, நம்மள ஆண்டவரே சரீரத்திலே சுகத்தை தாங்க, குடும்பத்திலே நிம்மதியை தாங்க, பொருளாதார ரீதியில நெருக்கத்தோடு நோக்கி கூப்பிடுவார்கள் என்றால் ஆண்டவரை ஆசீர்வாதத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதாக என்று ஆசீர்வதித்து ஜெபிக்கிறப்பா. பிள்ளைகளுக்காக ஆழத்திலிருந்து நோக்கி கூப்பிடக்கூடிய பிள்ளைகள் இருப்பார் என்றால், என்னுடைய பிள்ளை பாவத்திலே அமிழ்ந்திருக்கிறானே என்று சொல்லி அது நிமித்தமாக அமிழ்ந்து நோக்கி கூப்பிட்டு கொண்டிருப்பாங்கன்னாப்பா, ஆண்டவரே அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து அனுப்புங்க. In God will I hope. அவருடைய வார்த்தை என் பிள்ளைங்களை என்னிடத்தில் திரும்பி சேர்ப்பேன் என்று அவர் ஏசாயா புஸ்தகத்திலே கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஒரு நாள் நிறைவேற்றுவார். ஆகவே என் பிள்ளைக்காக நான் ஜெபித்துக் கொண்டே இருப்பேன், என் கணவனுக்காக ஜெபித்துக் கொண்டே இருப்பேன், என் மனைவிக்காக ஜெபித்துக் கொண்டே இருப்பேன், என்னுடைய இன்லாஸ்க்காக ஜெபித்துக் கொண்டே இருப்பேன். ஆண்டவர் அவர்களை ஒரு நாள் கொண்டு வந்து விடுவார் என்கிற அந்த நம்பிக்கையோடு பிள்ளைகளை நீர் அனுப்புவீராக. ஆண்டவரை பலப்படுத்துங்க, ஆண்டவரை பலப்படுத்தி அனுப்புங்க, ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி அனுப்புங்க. ஒவ்வொரு சூழ்நிலையை மாற்ற வல்லமையுள்ள தேவன் எங்களுக்கு பாவத்திற்கே, எங்களுடைய பாவத்தின் கொடூரத்திற்கே ஒரு விடுதலை நீர் விடுதலை சிலுவையிலே ஏற்படுத்தி அதை நீர் அட்ரஸ் பண்ணினீர் என்றால், இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு நீர் எவ்வளவு அதிகமாக செய்வீர், நீர் செய்வீர் ஆண்டவர். அதைத்தான் ரோமர் 8:32 நாங்கள் வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த உத்தரவாதத்தோடு இந்த நாளில் அனுப்புவீராக. உடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுடைய சகல காரியங்களிலும் நிறைவாய் இந்த வாரம் முழுவதும் எஞ்சியுள்ள நாட்கள்ல இருக்கட்டும். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவன் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெப விண்ணப்பத்தை வைக்க வேண்டும் என்கிறவர்கள் உங்க ஜெப விண்ணப்பத்தை வைங்க. கடந்து போகணுங்கிறவங்க நீங்க கடந்து போகலாம். ஃபர்ஸ்ட் குட் மார்னிங். எனக்கு நான் சந்திரமோகன் ஃப்ரம் கோவா. எனக்கு ஜெபம் பண்ணுங்க. எனக்கு கொஞ்சம் நரம்பு பிரச்சனைனால வேதனைப்பட்டு இருக்கேன், அதுக்காக ஜெபிங்க. சரி, ஓகே. நம்மள ஆண்டவரே இந்த காலை வேளையிலே அருமையான ஐயா சந்திரமோகனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய நரம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் உங்க தெய்வீக வல்லமை மகன் மேல் இறங்குவதாக நாங்கள் எல்லாரும் ஒருமுனப்பட்டு அருமையான ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பலவீனமாய் இருக்கக்கூடிய நரம்பு இயேசுவின் நாமத்தில் உயிர்ப்பிக்கப்படுவதாக, உம்முடைய உன்னத பலன் அதன் மேல் பாய்வதாக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஐயா ஒரு மாறுதலை இப்பொழுதே உணரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். யூ ஆர் நாட் காட் ஆஃப் டுமாரோ. உம்மிடத்தில் வந்த யாரையும் நாளைக்கு போயிட்டு திரும்பி வாங்கன்னு நீங்க சொல்லலப்பா. நீ போய் வைத்தியரை பார் என்று சொல்லலாம் ஆண்டவரே.
உடனடியாக நீர் சுகப்படுத்தினீர். அந்த தெய்வீக வல்லமை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில இறங்கின அந்த தெய்வீக வல்லமை, அந்த இயேசுவின் வல்லமை இந்த காலை வேளையில ஐயாவுடைய நரம்பிலே பாயட்டும். ஒரு அற்புத சுகத்தை கட்டளை இட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனி அவங்க இதிலே பாதிப்பை ஆண்டவரை அடையாதபடிக்கு, மருத்துவம் தேவைப்படாதபடிக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Amen. என்னுடைய திருமண வாழ்க்கைக்காக ஜெபியுங்கள். என்னை திருமணம் செய்து கொள்கிறவர் அதாவது தேவனை கண்டுகொள்ள வேண்டும். அதற்கு பிறகுதான் என்னை குறித்து யோசிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு விண்ணப்பத்தை வைத்திருக்கிறாங்க. நம்மள ஆண்டவரே, அருமையான இந்த வாலிப மகளுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே, உங்க கிருபை இந்த சகோதரியோடு இருக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவருடைய உள்ளார்ந்த இயக்கத்தை நீர் இந்த காலை வேளையிலே நிறைவு செய்வீராக. அவர்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கக்கூடிய மகனை ஆண்டவரே உமக்கு நேராக முதலாவது நீர் திருப்புவீராக. உம்முடைய அவியாருடைய சத்தத்திற்கு அவர் செவிசாய்க்கும்படியாய், தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக உமக்கு ஒப்பு கொடுத்து வாழும்படியாய், சகோதரியும் நேசிக்கும்படியாய் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு சகோதரிக்காக நாம் ஜெபித்தோம். அவர்களுடைய விடுதலைக்காக ஜெபித்தோம். சத்துருவின் கிரியிலிருந்து விடுதலைக்காக ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி சொல்லி ஜெபிங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. நம்மள ஆண்டவரே, அருமையான இந்த மகளுக்காக ஜெபிக்கிறேன். தேவன் ஆண்டவரே, பல வருடங்களாக இருந்த போராட்டத்திற்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சகோதரிக்காக பல மாதங்களுக்கு முன்பாக ஜெபித்தோம். ஆண்டவர் எங்கள் அனைவருடைய ஜெபத்தையும் கேட்டு இந்த மகளுக்கு நீர் ஒரு அற்புதமான விடுதலையை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி இந்த இருதயத்தோடு வந்து எனக்காக நன்றி சொல்லி ஜெபியுங்கள் என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, விடுதலை பெற்றவர்கள் கடைசி வரை விடுதலையோட வாழ்வதற்கு வேண்டிய கிருபைகளை தாரும். மீண்டும் சத்துரு எந்த விதத்திலும் உட்புகிறாதபடிக்கு குடும்பத்தை வேல் அடித்து காத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என்னுடைய குடும்பத்திற்காக ஜெபியுங்கள். தூர தேசத்திலிருந்து ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. என்னுடைய கணவர் இந்தியாவிற்கு சென்றிருக்கிறார். அவருக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் ஜெபிங்க என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அன்பு ஆண்டவரே, தேவனுடைய கிருபையினாலே இந்த குடும்பத்தை இம்மட்டுமாக நீ தாங்கி நடத்தி வந்திருக்கக்கூடிய நம்முடைய தேவருக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து இந்த குடும்பத்திற்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, எதிர் மனதிலே வைத்து ஜெபிக்க குடும்பத்திற்காக கேட்டுக்கொண்டார்களோ அந்த அனைத்து காரியங்களையும் ஆண்டவர் அவர்களுக்கு பூர்த்தி செய்யுங்க. கணவன் மனைவி உறவை ஆசீர்வதிங்க. ஒரு ஆழமாக நேசிக்க, தேவனை மன்னிக்க ஆண்டவரே, இந்த உறவு ஆண்டவரை ஆழப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. தூரமாய் சென்றக்கூடிய கணவனை ஆசீர்வதிங்க. பிரயாணத்தை வாய்க்க பண்ணுங்க. பத்திரமாய் திரும்பி ஆண்டவரே தூர தேசத்திற்கு செல்ற வரைக்கும் ஆண்டவருடைய கிருபை நம் மகனோடு இருக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வாலிப நாட்களே பிள்ளைகள் உம்மை பிடித்து கொண்டு உமக்காக வாழ கிருபை செய்யுங்க. நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வேலைகள், கையின் பிரயாசங்கள் அனைத்தையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தம்பி ஜான் இந்த வாரம் கனடா சர்ச்சில் பேச போறாங்க. அவங்களுடைய வார்த்தைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஊழியத்தின் நிமித்தமாக அனைவரும் தொடப்பட வேண்டும் என்று ஜெபி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, தம்பி ஜான்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் மகனை உடைய ஆவியானவர் ஆட்கொள்வீராக. மனித சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை கேட்கும்படியாக மகனை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. ஆழமான ஒரு கன்விக்ஷனை ஏற்படுத்துங்க. தேவன் பலத்த காரியத்தை அந்த மகனுக்கு ஆண்டவரே இந்த வாரத்திலே ஆராதனையிலே நீ நடப்பிப்பதன் மூலமாக அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அது ஆசீர்வாதமாக அமையட்டும். சமயத்துக்கு ஏற்க வார்த்தையை பேசுவதற்கான நாவை தருவேன் என்று வாக்கு பண்ணினவர், நீ கொடுத்த வாக்குத்தத்தம் நம்முடைய மகனை
எடுத்து உபயோகப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னுடைய மகன் அஸ்வினுக்காக ஜெபியுங்கள். தேவனோடு நெருங்கி இருக்க வேண்டும் என்று ஜெபி கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, தம்பி அஸ்வினுக்காக ஜெபிக்கிறோம். அந்த மகனை ஆண்டவரே உம்மண்டை நீ இழுத்துக் கொள்வீராக. இந்த வாலிப நாட்களிலே தேவனே, இந்த மகன் ஆண்டவரை பற்றி பிடித்துக் கொள்ளும்படியாய், ஆண்டவரோடு நெருங்கி இருக்கும்படியாய், ஆண்டவரை நேசிக்கும்படியாய், ஆண்டவருக்காக வாழுவேன் என்கிற தீர்மானம் எடுக்கும்படியாய், மகனுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தை, ஒரு ஆவிக்குரிய உயிர்ப்பிப்பை நீர் கொடுப்பீராக என்று மகனை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த காலை வேளையிலே என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, பலவிதமான சூழ்நிலையில இருந்து உம்மை நோக்கி இந்த காலை வேளையில் அவர்கள் கூப்பிடலாம். எந்த நிலையிலிருந்து கூப்பிட்டாலும் எல்லா நிலையிலும் பிள்ளைகளை தொட்டு, பிள்ளைகளை ஆசீர்வதித்து, பிள்ளைகளை உயர்த்துமால் ஆகும். பிள்ளைகளுக்காகவோ, தங்களுக்காகவோ, தங்களுடைய வேலை காரியங்களுக்காகவோ, தங்களுடைய நெய்பர்ஸ்க்காகவோ, ரிலேட்டிவ்ஸ்க்காகவோ, சர்ச் மெம்பர்ஸ்க்காகவோ, யாருக்காக எந்த சூழ்நிலையில் ஜெபித்தாலும் ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்பீராக. விடுதலை உண்டாகட்டும். தகப்பனே, நீ பலத்த காரியத்தை நீ பிள்ளைகளுக்கு செய்ய போகிற உடைய தயவிற்காக நீ ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய சமாதானம், உடைய ஆசீர்வாதம், உடைய ஆரோக்கியம் பிள்ளைகளை வாழ்நாள் முழுவதும் தாங்கி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதா, ஆமென். தேவன் நம்ம ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கடந்து செல்லும். ஜாஸ்னாவுடைய மேரேஜ்க்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, நான் பார்க்கல. ஆண்டவரே, ஜாஸ்னாவுக்காக ஜெபிக்கிறோம். அமெரிக்க தேசத்தில் இருக்கக்கூடிய சகோதரிக்கு ஆண்டவரே ஏற்ற ஒரு மகனை நீ காண்பிப்பீராக. அந்த மகளுக்கு ஆண்டவரே உடைய கிருபை ஊற்றப்படட்டும். தேவனுடைய வல்லமை அந்த மகன் மேல் இறங்கட்டும். ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஒரு அற்புதத்தை இந்த மகளுக்கு நீ செய்வீராக ஆண்டவரே. ஏற்ற வேளையிலே ஆண்டவரே நல்ல ஒரு மகனை நீ இந்த குடும்பத்திற்கு காண்பிப்பீராக. கர்த்தர் அப்படியே செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சமாதானத்தோடு கடந்து செல்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்.